மறுசீரமைப்பின் வல்லமை. Oh yes. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மறுசீரமைப்பு என்பது ஏதோ ஒரு சாதாரண ஒரு வார்த்தை. என் கூட இருக்கீங்களா? Yes prophet. மறுசீரமைப்பு என்பது சாதாரண வார்த்தை அல்ல. இது ஒரு ப்ராக்ரஸ். இது ஒரு ப்ராக்ரஸ். இது ஒரு ப்ராசஸும் கூட. Yes prophet. நீங்க நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், நான் நார்மலா இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ தட் உங்களுக்கு நான் விளங்கும்படியா சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்க இறைவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். இது யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னா ஆபிரகாமுக்கு. பட் ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை சொல்றாரான்னு கேட்டா கிடையாது. ஆபிரகாமுக்கு கடவுள் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. பட் ஆபிரகாம் அதை அனுபவிக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா இல்லை. காலம் கடக்குது, நேரம் ஆகுது, டைம் ஓடுது. பட் ஆபிரகாம் அதை பார்க்கிறார். நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா இவங்கெல்லாம் தூரத்திலேயே இருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆஹா, உங்களுக்கு காமிக்கிறேன். ஹீப்ரூஸ், எபிரேயர் 11:13, ஹீப்ரூஸ் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, நல்லா கவனிங்க, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பாருங்க, எகைன் கொடுங்க மீடியா டீம். அங்க வேதம் என்ன சொல்லுது? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். தட் மீன்ஸ் அவங்க அதை டெஸ்ட் பண்ணல. These all died in faith. அவங்க கிட்ட என்ன இருக்கு? faith இருக்கு. பட் அங்க என்ன வசனம் சொல்லுது? கொடுங்களேன். not having received the promises, they not having received. another version NLT or amplified classic, ஏதாவது ஒரு வெர்ஷன் இருக்கா? கொடுங்க பார்க்கலாம். not having received. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடக்குது. God promise பண்றாரு, இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பட் நம்ம அதை தூரத்திலேயே பார்க்கிறோம், ரிசீவ் பண்றது இல்லை. இங்க என்ன நினைக்கிறோம்? கடவுள் கொடுக்கறதை நாம பரிசுத்தத்தோட பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஈவன் எந்த காரியமா இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுக்கறதை நாம பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறப்பதான் கடவுள் உங்களுடைய யதார்த்தத்தை பார்ப்பார். எதை பார்க்கிறாரு? யதார்த்தம். பதில்கள் எல்லாமே யதார்த்தமாய் தான் இறைவன் தருவார். எகைன் கொடுங்களேன் மீடியா டீம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு. எங்க பார்த்திருக்காங்க இவங்க எல்லாம்? தூரத்துல பார்த்துட்டு அதை நம்பிட்டாங்க. நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். All these people died still believing what God had promised them. They did not receive what was promised, but they saw it all from a distance and welcomed it. They agreed that they were foreigners and nomads here on earth. இவங்க எங்க பார்க்கறாங்க? இதை தூரத்திலேயே. ஜஸ்ட் இப்போ நீங்க எல்லாருமே தூரத்துல தான் இருக்கோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்ட்ரியில் பேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிளேஸ்ல, ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல, ஒவ்வொரு ஸ்டேட்ல, ஒவ்வொரு ரீஜன்ல இருக்கீங்க. பட் காட் பர்டிகுலரா ஒரு டே கொடுக்கும்போது we have to receive. நாம அதை ரிசீவ் பண்ணணும், நாம அதை பெற்றுக்கொள்ளணும். நாம நினைக்கிறது மறுசீரமைப்பு என்பது மறுசீரமைப்பு கடவுள் ஏதோ செய்றாரு. நோ, கடவுள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை தான் கடவுளுக்கு உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதாவது உங்களுக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணாரு, எதை கொடுக்கிறேன்னு சொன்னாரு, எதை உங்களுக்கு செய்யறேன்னு சொன்னாரு, அதை தான் இறைவன் செய்ய போகிறார். இங்க எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி அது செய்யாமல் தடை செய்யப்பட்டது. பட் இப்போ இறைவன் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். இங்க எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? நீங்க நல்லா கவனிங்க. நாம பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொல்லி நம்மளை நாமளே கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பரிசுத்தன்ற பேர்ல நான் ஃபாஸ்டிங் இருக்கணும், பைபிள் படிக்கணும், ஈவன் யாருடைய பேச்சுக்கும் போகக்கூடாது. அப்போதான் நிறைய பேருடைய பேச்சுக்கு போவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இறைவன் எப்படி பதில் கொடுப்பாருன்னு? உங்களுடைய யதார்த்தம் என்ன? உங்களுடைய யதார்த்தம் என்ன? அந்த யதார்த்தத்துக்கு தான் இறைவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்க ஆட்டிடியூட சேஞ்சே பண்ண தேவையில்லை. உங்க கேரக்டர் என்ன செய்ய தேவையில்லை. பி நார்மல். இங்க அலட்ட வேணாம், இங்க சீன் கிரியேட் பண்ண வேணாம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? எஸ் ப்ராஃபட். இங்க பரிசுத்தமா இருக்கிற மாதிரி ஒரு அல்டல் வரும், பாத்திருக்கீங்களா? நோ, பி ரிலாக்ஸ். நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த பொசிஷன்லயே இருங்க, மாறாதீங்க. நீங்க மாறினீங்கன்னா தான் இங்க ப்ராப்ளம்.
நீங்க சொல்லுவீங்க நான் மாறிட்டனே, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே. கிடையாது, நீ மாறினது தாங்க ப்ராப்ளம். யதார்த்தம் என்பது உங்களுடைய மனது. உங்களுடைய மனதானது யதார்த்த நிலையில் ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குனது? எஸ் ப்ராஃபட். நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா, புரியுதா? எதுல நீங்க இருக்கணும்? யதார்த்தத்தில். நீங்க நிறைய பேர்னால அந்த யதார்த்த நிலைமைக்கு தான் வர முடியல. ட்ரை பண்றோம். நம்ம என்ன செய்யறோம்? ட்ரை பண்றோம். அதனாலதான் இறைவன் சொல்றார், நான் மனுஷன் பார்க்குற விதமா நான் பார்க்கல, எஸ், நான் தெய்வம். அப்ப நான் என்ன விதத்துல பார்ப்பேன்? நான் இதயத்தை பார்ப்பேன். இதயம் யதார்த்தமா இருக்கா? ஓ எஸ். ஏன் ஒரு ட்ராமாட்டிக்கை கிரியேட் பண்றோம்? அந்த ட்ராமாட்டிக் கிரியேட் பண்ணும்போது அந்த டிராமால நீங்க தோத்து போயிடுவீங்க. சில பேர் சொல்றாங்கல்ல, அவன் என்னமா யதார்த்தமா இருக்கான் பார், சொல்றாங்களா இல்லையா? எஸ் எஸ். ஏன் சொல்றாங்க? ஏன்னா அதுதான் அவங்களுடைய இயல்பு. உங்க இயல்புக்கு நீங்கள் திரும்பும்போது இறைவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அந்த இயல்புக்கு பேர் தான் பரிசுத்தம். ஓ எஸ். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? எஸ் ப்ராஃபட். இவங்க அடையாம போனதுக்கு காரணம் என்னன்னா, தூரத்திலேயே பார்த்துட்டு நீங்க எல்லாருமே பாருங்க, ஜஸ்ட் அதை பிலீவ் பண்ணுவாங்க. அது இருக்கு, எஸ் வரும், பார்ப்பாங்க, பட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த யதார்த்தத்தை மீறுறாங்க. யதார்த்தத்தை மீறுறாங்க. யதார்த்தத்தை மீறி தான் கற்பனைக்குள்ள டிராவல் பண்றீங்க. நீங்க கற்பனைக்குள்ள டிராவல் பண்ணும்போது இறைவன் அந்த கற்பனைக்கு பதில் கொடுக்க மாட்டார். எஸ் எஸ். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? எஸ் ப்ராஃபட். மோசே 2 பேர் அனுப்புறார். காலேபையும் யாரு அனுப்புறாரு? யோசுவாவையும். நீங்க போய் பார்த்துட்டு வாங்கடான்னு. அது யதார்த்தம். இன்னும் சில லீடர்ஸ் அனுப்புறாரு, போய் என்ன செய், கடவுள் கொடுக்குற தேசத்தை பார்த்துட்டு வா. இவங்க போய் என்ன செய்யறாங்க? யதார்த்தமான நிகழ்வை இவங்க மோசே கிட்ட வந்து சொல்லும்போது எலாபரேட் பண்றாங்க, விரிவாக்குறாங்க. எப்படி? நம்ம அங்க போனா இருக்க முடியாது, பெரிய பெரிய அரக்கனுங்க இருக்காங்க. கூட இருக்கீங்களா? எஸ் ப்ராஃபட். இது உங்களுக்கு சொன்னா புரியும். பெரிய பெரிய அரக்கனுங்க இருக்காங்க, நம்மளால செய்ய முடியாது. யார் சொல்றா? காட் எதுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கா? இறைவன் எந்த காரியத்துக்கு கொண்டு வந்திருக்கா? ஈவன் பணமும் அப்படிதான். பணம் யதார்த்தத்துக்கு தான் பதில் கொடுக்கும். ஓ எஸ். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? எஸ் ப்ராஃபட். பணம் எதுக்கு பதில் கொடுக்கும்? யதார்த்தத்துக்கு தான் பதில் கொடுக்கும். இயல்பா இருக்கிறவங்ககிட்ட தான் பணம் சுலபமா வரும். இயல்பை மீறானா பணத்துக்கு தெரியும். பிகாஸ் பணமும் ஒரு உணர்வு தான். மணி இஸ் ஆல்சோ இஸ் எ ஸ்பிரிட். அப்ப இயல்புக்கு மீறும் பொழுது பணம் உங்களை விட்டு நீங்கும். சில சமயம் லாக்கம் ஆகும். என் கூட இருக்கீங்களா? எஸ் எஸ் ப்ராஃபட். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உங்க இயல்புல நீங்க இருக்கணும். அப்பதான் இந்த மறுசீரமைப்பு என்ற வார்த்தை, இது வார்த்தையாய் போய்விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையிலே நிதர்சனமான உண்மையாய் நடக்க வேண்டும். ஓ எஸ். எத்தனை பேருக்கு புரியுது? எஸ் ப்ராஃபட். நீங்க இந்த வசனங்களை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் செத்து வயது சென்றவனானான். ஈவன் சாரானுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. ஈவன் அதுவும் செத்து போயிற்று. அப்படிதானே பைபிள் சொல்லுது. அந்த வயசுல பிள்ளை பிறக்குமா? பிறக்காது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து என்ன செய்றாரு? கீழ்ப்படிந்து. அங்க உங்களுக்கு புரியுதா? ஓகே, அடுத்தது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் வார்த்தை. இதுக்கு பேர் தான் யதார்த்தம். பரிசுத்தம் எல்லாம் இங்க தான் டிராவல் ஆகுது. எங்க கூட இருக்கீங்களா? லேண்ட் என்னன்னு அவருக்கு தெரியாது. என்னது லேண்ட் என்னன்னு தெரியாது. ஈவன் உங்களுடைய ஜாப், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிசினஸ் என்னன்னு யாருக்கும் புரியாது. பட் நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த இடத்துல தான் நீங்க கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இங்க தான் கடவுள் அந்த யதார்த்தத்தை செக் பண்ணுவார். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? எஸ் எஸ். நேற்று நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ரிஸ்டோரேஷன் ஆஃப் இயர்ஸ். ஆமா ரைட்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது? ரிஸ்டோரேஷன் ஆஃப் இயர்ஸ். ரிஸ்டோரேஷன் ஆஃப் இயர்ஸ்ல நிறைய காரியம் இருக்கு. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறது எங்கன்னா அந்த வருஷம் வரும்பொழுது தான். ஏன்? கீழ்ப்படிதல் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. உங்க வருஷத்தை கண்டுபிடிக்கிறதல்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஓ எஸ். இந்த வருஷத்தை உங்க வருடமா மாற்ற வேண்டியது ரொம்ப கடினம் இல்லை. அங்க அவர் என்ன சொல்றாரு? தான் எங்க போறோம்னு எகைன் கொடுங்க மீடியா டீம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். By faith Abraham, when he was called to go out into a place which he should after receive from an inheritance, obeyed and he went out, not knowing whether he went. வேற வெர்ஷன் ஏதாவது தரீங்களா? By faith Abraham, when he was called by God,
obeyed by going to a place which he was to receive as an inheritance, and he went not knowing where he was going. எங்க போறோம்னு அவருக்கு தெரியல, Yes. but கிளம்பணும்னு அவர் கீழ்ப்படிந்தார். Yes, yes, prophet. எத்தனை பேர் எங்க கூட இருக்கீங்க? Oh, yes. Restoration of years. உன் வருஷத்தை கடவுள் மீட்டு கொடுப்பார். உன் வருஷத்தை இறைவன் மறுசீரமைப்பு செய்வார்னா நான் அதை முற்றிலுமா நம்புறேன். ஏன் அப்படின்னா அவர் தான் சொன்னார், என் வருஷத்தை நன்மையினால் என்ன செய்வேன்? முடிசூட்டுவேன். உன் பாதைகள் எப்படி இருக்கும்? நெய்யாய் பொழிகிறது. தட் மீன்ஸ் நீங்க அந்த இடத்துல கால் வைக்கிறது மாத்திரம்தான் வேலை, அதுவே உங்களை கொண்டுட்டு போகும். பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மாற போகுது. Yes, yes, prophet. ஈவன் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் மாற போகுது. I receive. மறுசீரமைப்புக்கு தயாராயிட்டீங்களா? Yes, prophet. Prophet, I am ready for the restoration of the years. Yes, prophet. அப்படின்னு சொல்றவங்க யாரு? உங்க மனசு மேல கை வைங்க, அதாவது உங்க இதயத்து மேல. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனே, இறைவனே, இப்பொழுது என் வருடங்களை மீட்டு கொடுப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் வருடங்களை மீட்டு கொடுப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இப்பொழுதே எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, நான் செய்கிற வேலைகளிலே, என் தொழில்களிலே, என்னுடைய பொருளாதாரத்திலே உம்முடைய வல்லமைகள் வெளிப்படட்டும். ஆமென். எத்தனை பேர் ரெடி? ஓகே. எஸ் prophet. ஆஹா. அதனுடைய சின்ன காரியத்தை நான் அதனுடைய சின்ன துணுக்குகளை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். சின்ன துணுக்குகள். இறைவன் எதற்கு பதில் கொடுப்பார்? யதார்த்தத்துக்கு. சொல்லுங்க, யதார்த்தத்துக்கு. இறைவன் எதுக்கு பதில் கொடுப்பார்? யதார்த்தம். அது எவ்வளவு கடினமான காரியம் தெரியுமா? பரிசுத்தம் கடினமான காரியம் இல்லை, யதார்த்தம் தான். நேச்சுரல். உங்களுடைய இயல்பு என்ன? ஏன்னா நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானா எவ்வளவு பாவலா பண்ணுவோம் தெரியுமா? பட் ஒரு நாள் எனக்கு புரிஞ்சது, இறைவன் பாவலாவுக்கு பதில் கொடுக்க மாட்டேன். பாவலானா என்ன ப்ராஃபட்? நாம ஒரு நபரை சார்ந்திருக்கும் போது அவர்களிடத்தில் இருக்கிற சுபாவம் நம்மிடத்திலே வெளிப்படும். இதற்கு பேர் தான் பாவலா. நடிப்புக்கு இறைவன் அவார்டு கொடுக்க மாட்டார், உதன்னு மிதிப்பார். நீங்க ஏன் கேட்பீங்க? ஏன்னா நடிப்பு என்பது யாரோ ஒருத்தரை பார்த்து அல்லது ஏதோ ஒரு கேரக்டராக மாறுவது. உங்கள் கேரக்டரில் நீங்கள் இருக்கும்போது, உங்க இயல்புல நீங்க இருக்கும்போது இறைவன் தன்னை போல உங்களுக்கு பதில் கொடுப்பார். அதனாலதான் இங்க சொல்றார், இவன் கீழ்ப்படினா எதையும் நம்பல, அது எங்க இருக்கணும் தெரியல, பட் கடவுள் எனக்கு சொன்னார். கடவுள் எனக்கு. அதனாலதான் ரிஸ்டோரேஷன் ஆஃப் இயர்ஸ். எந்த வருஷம்லாம் நீங்க இழந்தீங்களோ, நீங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை செய்யணும், இந்த காரியத்தை பண்ணணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஒவ்வொரு வருஷம் வரும்போது பட் அந்த வருஷத்தை எல்லாத்தையும் நீங்க இழந்திருப்பீங்க. நான் மீண்டும் ப்ரோஃபஸி பண்றேன், இந்த 2025 உங்க வருஷமா மாறட்டும். நான் மீண்டும் சொல்றேன், உங்களுடைய வருஷமா மாறட்டும். சொல்லுங்க, I receive in the name of Jesus. சங்கீதம் 2:25. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, காட் எப்படி வேலை செய்யறாருன்னு. இங்க நிறைய பேர் காட் வேலை செய்யறத புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்க நல்லா கவனிங்க. இந்த பூமியில மனிதர்களை தவிர இயற்கை இறைவனுடைய இயல்பை புரிந்திருக்கிறது. இறைவன் இயல்பை விரும்புகிறார். மரச்செடிகள்லாம் நடிக்குதா? இல்ல. நாய் நடிக்குதா? யானை நடிக்குதா? நோ. சிங்கம் நடிக்குதா? ஏய் சிங்கம் வாலாட்டு, கிடு 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 கிடு. பிடரியாட்டு, கிடு 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 கிடு. ஆட்டுதா? இல்லையே. அதுக்கு நடிக்க தெரியும்? நடிக்காது. மனுஷன் என்ன ஷூட்டிங் தான் எடுக்கல. இந்த செமாலியன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பச்சொந்தி ஆளுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வான். இங்கதான் கார்டன் இதை தான் பார்க்கிறார். இறைவன் பார்க்கறதே இங்க தான். இப்ப பாருங்க, அந்த வசனம் கொடுங்க. யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இதெல்லாம் பண்ண விளைவை நான் என்ன செய்வேன்? திரும்ப அளிப்பேன். எதை? வருஷத்தை. இங்க மொத்தம் 4 கேட்டகரி வந்து. ஒன்னு காட்டு மிராண்டித்தனம், இன்னொன்னு இயல்பை துண்டிக்கிறது. எஸ். என் கூட இருக்கீங்களா? எஸ் ப்ராஃபட். இன்னொன்னு வறுமையை கொண்டு வர்றது, இன்னொன்னு தரித்திரத்தை கொண்டு வர்றது. இந்த 4மே காடோடைய ஆர்மிஸ். இதை அனுப்புறது யாருன்னா இறைவன். இந்த வசனத்தை மெசேஜ்ல தரீங்களா? ஐ வில் மேக் அப். என்ன செய்றாரு? ஐ வில் மேக் அப். நான் என்ன செய்றேன்? இந்த வருஷத்தை மேக் அப் பண்றேன். ஐ வில் மேக் அப் for the years of the locust, the great locust
devastation, locust savage, locust savage, locust deadly, fire is locust, locust of doom. That great locust invention I sent your way. நான் என்ன செய்றேன், இந்த வருஷத்தை மேக்கப் பண்றேன். மேக்கப் எப்போ வரும்? இப்போ என்னுடைய முகம் ஒழுங்கின்மையா இருக்கிறப்போ எனக்கு என்ன தேவைப்படுது? டச்சப் தேவைப்படுது. ஈவன் ஏன் மேக்கப்ஸ் போடுறாங்க? ஏன் அங்க ரினோவேஷன் பார்ட் நடக்குது? பிகாஸ் அங்க சம்திங் டேமேஜ் ஆயிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு அல்லது அவலட்சணமா இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல என்ன செய்றாரு? காட் அதை மேக்கப் பண்றார். ஓ மை காட், இங்க எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? Yes prophet. நீங்க எத்தனை பேருக்கு மேக்கப் தேவை? I will make up for the years of the locust, the great locust, devastation, locust savage, locust deadly, fire is locust, locust of doom. இது எல்லாம் அழிச்சதை நான் என்ன செய்றேன்? மேக்கப் பண்றேன். நான் என்ன செய்றேன்? இப்போ மேக்கப் பண்றேன். ஈவன் நிறைய பேருடைய லைஃப் சம்திங் அப்நார்மலா இருக்கும். ஈவன் உங்களுடைய ஃபைனான்ஸ் அப்நார்மலா இருக்கும். ஏன் ஈவன் நிறைய பேர் மேரேஜ் ஆகி இன்னும் வாழாம இருப்பீங்க, இன்னுமே வாழாம இருப்பீங்க, ஈவன் இன்னும் சேராமலும் இருக்காங்க. நீங்க காட் அதை மேக்கப் பண்றார். ரெனோவேஷன் வொர்க் ஸ்டார்ட் ஆகுது. நான் மீண்டும் சொல்றேன், ரெனோவேஷன் வொர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் நீங்க நல்லா பாருங்க, பொருளாதாரத்துல மேக்கப் பண்றதுக்கு என்னென்ன செய்வோன்னு. இங்க கடன் வாங்குவோம், இங்க கொடுப்போம், இங்க வாங்கி இங்க கொடுப்போம், இங்க வாங்கி இங்க கொடுப்போம். என்ன பண்றீங்க? ரோலிங் பண்ணுங்க. இட்ஸ் a மேக்கப். ரொட்டேஷன்லயே போயிட்டே இருக்கே தவிர பட் ஒரு கடனை நம்ம திரும்ப கொடுத்ததா சரித்திரம் இல்ல. பட் டுடே as a prophet நான் prophecy பண்றேன். God இந்த வருஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில மேக்கப் பண்ணட்டும் இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க, I receive the makeup. I receive the makeup. I will restore to you the years that the swarming locust has eaten, the hooper, the destroyer and the cutter. மொத்தம் எத்தனை ஆர்மி? Number 1 swarming locust, number 2 the hooper, number 3 the destroyer, number 4 the cutter. இவங்க எல்லாம் கிரேட் ஆர்மி. சில மாதங்கள் அட்லீஸ்ட் 3 மாதம் ஒண்ணும் இல்லாம தரமட்டா இருப்பீங்க. அடுத்து 3 மாதம் வெட்டிகள் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எடுக்கும். அந்த மாதிரி ஆயிருக்கும் உங்களுடைய நிலைமைகள் எல்லாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இது சிந்திக்க வேண்டிய விஷயம். இதுக்கு பிரார்த்தனை தேவையில்லை, இதுக்கு தேவை ப்ராஃபட் பிளஸ் ரிஸ்டோரேஷன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க போய் காட் கிட்ட போய், காட் என் ஃபைனான்ஸ்க்காக, ஓ ஜீசஸ், ஓ லார்ட் bless me tonight, bless me tonight. காட் சொல்வார், என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா உங்களுக்கு போதும். தெரியலனா அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? அதை குறித்து சிந்திங்க. இங்க கட்டர் வருது, இங்க ஹூப்பர் வருது, இங்க டிஸ்ட்ராயர் வருது, இங்க ஸ்வாமிங் வருது. இததான் மொத்தம் இங்க எத்தனை வருது? 4. ஒரு லோக்கஸ்ட் 3 மாசத்துக்குன்னா, ஒரு ஸ்பிரிட் 3 மாதத்துக்குன்னா. நான் ஏன் 3 அடிக்கடியும் சொல்றேன்? ஒரு ஸ்பிரிட் உங்களிடத்துல அனுப்பப்படும் போது 3 மாதம் உங்களிடத்துல இருக்கும். ஈவன் நீங்க முன்னேறணும்னா 3 மாசம் பயிற்சி செய்தா போதும். எத்தனை? 3 months கடுமையா நீங்க பயிற்சி செய்தீங்கன்னா போதும். ஈவன் நீங்க உங்க பாடி வெயிட்டை கம்மி பண்ணா 3 weeks ப்ராப்பரா கன்சிஸ்டன்ட்டா நீங்க செய்தீங்கன்னா போதும். ஈவன் நீங்க வளரணும், நான் முன்னேறணும் அப்படின்னா 3 weeks கன்சிஸ்டன்ட்டா ஒரே இடத்துல உங்களுடைய கவனம் குவிக்கப்படும் போது நீங்க முன்னேறி போவீங்க. அதனாலதான் இந்த 4 ஸ்பிரிட் அனுப்புறாரு. இந்த 4 ஸ்பிரிட் எதுக்காக தெரியுமா? வருஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறதுக்கு. நீங்க வாழ்ற வருஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா. இது ஏன் எப்போ வரும் தெரியுமா? நம்ம ஒபே பண்ணாம இருக்கும்போது, கீழ்ப்படியாம இருக்கும்போது தான் இந்த 4மே கடவுள் அனுப்புவார். அதே போல மற்றவனை குறித்து பேசும்போது, மற்றவனை குறித்து தீயதா சிந்திக்கும் போது, யதார்த்தத்தில் இருந்து நீங்கள் விலகும் போது இந்த 4 ஆவிகளும் உங்களிடத்தில் அனுப்பப்படும். நம்மளுடைய இயல்பிலிருந்து நாம விலகும் போது இந்த 4 ஸ்பிரிட்டுமே உங்ககிட்ட வரும். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? இது வரும்போது உங்களுடைய வருஷத்தை அழிக்கும். நீங்க நினைப்பீங்க இந்த வருஷம் முன்னேறிடலாம், இந்த வருஷம் தான் பையனை படிக்க வச்சிடலாம், என் பையன் இந்த வருஷம் முன்னேறிடுவான், என் பொண்ணுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும், இந்த வருஷத்துல நம்ம ஃபைனான்ஸ் எல்லாத்தையும், அதாவது வாங்கின கடனை எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடலாம், இந்த வருஷம் வேலை கிடைச்சிடும், இந்த மாசம் கிடைச்சிடும். டெஸ்ட்ராயர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அழிக்கிற ஆவி, கொடியத்தனமான ஆவிகள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. முரட்டுத்தனமான ஆவிகள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்க ஆவியை உட்கார வச்சுட்டே முன்னேறலான்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான்? நான் இருக்கிறப்போ நீ எப்படி போப்பா போ, எதை தாண்டி போ. ஆமாவா இல்லையாப்பா? நீங்க அவனை குட்ட வச்சுக்கிட்டே நீங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வாழ விடுவான்? ப்ராஃபட் என்னுடைய கேஸ் கோர்ட்ல 5 years 10 years இருக்கு. டெஸ்ட்ராயர் உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹூப்பர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அரிச்சுக்கிட்டு இருக்கான். அழிவு வேற, அரிப்பு வேற. எனக்கு இந்த மாசம் கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க, இந்த மாசம் என்னுடைய டீல் முடிஞ்சிடும், இந்த மாசம் என்னுடைய ப்ராஜெக்ட் முன்னோக்கி போகும், என் டிரான்சாக்ஷன் நடக்கும், என்னை விட்டு போன பணங்கள் எல்லாம் என் இடத்துல வரும், என்னுடைய நகைகள் எல்லாம் திரும்ப வரும். நோ, ஹூப்பர் இருக்கான்.
again கொடுங்க மீடியா டீம். I will restore to you the years that the swarming locust has eaten, the hooper, the destroyer, and the cutter, my great army which I sent among you. யார் இருக்கா? ஹூப்பர் அப்படின்னா என்ன தெரியுமா? பதுங்கு குழிகள். என்னது? பதுங்கு குழிகள். திரள்தல். எங்க போகுனே தெரியாது. பட் நீங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டு வருவீங்க, அது எங்க போகுனே தெரியாது. நீங்க சொல்றீங்களே இந்த மாசம் தான் சம்பாரிச்சேன், வித்தின் 5 டேஸ்ல நான் சம்பாரிச்ச பணமெல்லாம் என்ன செய்யுது? காணாம போயிடுது. பட் கடவுள் சொல்றார், உன் நன்மையும் கிருபையும் உன்னுடைய பலனை யார் சாப்பிடுறது? நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க யார் சாப்பிடுறது? வெட்டுக்கிளி. The spirit of locust. எல்லாம் பதுங்கு குழியில போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கு. என் கூட இருக்கீங்களா? பொத்தல் பையில போட்ட மாதிரி, ஓட்ட பையில போட்ட மாதிரி போடுறேன், சேமிப்பே இல்லை. என்ன இல்லை? சேமிப்பே இல்லை. என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை. உன் கைகளின் பிரயாசத்தை யார் சாப்பிடுறது? யார் சாப்பிடுறா? ப்ராஃபட். நான் சம்பாதிக்கிறது கடனை திரும்ப கொடுக்கறதுக்கே பத்தலை. எப்படி பத்தும்? தீப்பெட்டி எடு, பத்தவை, பத்தும் பார். இன்னைக்கு இந்த ஸ்பிரிட் எல்லாம் அழிக்கிறீங்க. இந்த ஸ்பிரிட் எல்லாம் ஃபயர் பண்றீங்க. காட் இந்த வருஷத்தை உங்களுக்கு ரிஸ்டோர் பண்றாரு. இந்த வருஷத்தை காட் உங்களுக்கு மேக்கப் பண்றாரு. சொல்லுங்க, I receive in the name of Jesus. I receive in the name of Jesus. இன்னைக்கு நான் ப்ராஃபஸி பண்றேன். ஈவன் நான் பிரார்த்தனையும் செய்றேன். இந்த ஸ்பிரிட்ல இருந்து எல்லாம் வல்ல இறைவன் மறுசீரமைப்பு கொண்டு வரட்டும். இந்த வருஷத்தை கடவுள் உங்களுக்கு மேக்கப் பண்ணி கொடுக்கட்டும். திரும்பட்டும் உங்கள் பக்கமாய். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுதே திரும்பட்டும் என் பக்கமாய். மீண்டும் சொல்லுங்க, இப்பொழுதே என் வருடம், இந்த வருடம் என் பக்கமாய் திரும்பட்டும். சொல்லுங்க, yes I receive in the name of Jesus. அதனால தான் சொல்றார், நான் வருஷத்தை நன்மையினால். இப்ப கொடுங்க பார்க்கலாம், சங்கீதம் 65:11. நான் உங்களுக்கு வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். ஓகே. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. என்னது? பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. இப்ப பாருங்க, NLT ல என்ன சொல்லுது பாருங்க. Your crown the year with a bountiful harvest, even the hard paths overflow with. எத்தனை பேருக்கு விளங்குது? உங்க ஹார்ட் பாத் எப்படியே, கடினமான பாதைகள் எப்படியா மாறுது? abundance, அதாவது அபரிவிதத்துக்கு மாறுகிறது. நீங்க கடினப்படணும்னு இறைவன் இந்த பூமியில உங்களை அனுப்பல. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க பையன் கஷ்டப்படுறானா உங்க மனசு எப்படி இருக்கும்? அதங்கப்படும் இல்ல? உங்க மனசு என்ன ஆகும்? அதங்கப்படுமா இல்லையா? ஏன் அதங்கப்படுது? எக்கேடா கெட்டு போ அப்படின்னு விடுறீங்களா? இல்ல தலை முழுகிறீங்களா? தலை முழுகினாலும் அது என் பையன், என் பொண்ணு, என் பையன் சொல்றமா இல்லையா? என் பேத்தி, என் பேரன். ஏன் சொல்றீங்க? அவன் கடினப்படணும்னா, அவன் கஷ்டப்படணும்னா? அப்ப ஏன் அழுகுறீங்க? அங்க கடவுள் என்ன சொல்ற? உன் ஹார்ட் பாத், உன்னுடைய கடினமான பாதையும் என்னவா மாறுது? abundant, அதாவது அபரிவிதமா மாறுது. அங்க பாருங்க, even the hard paths overflow with what? abundance. என் கூட இருக்கீங்களா? எதுல ஓவர்ஃப்ளோ ஆகுது? அபரிவிதத்துல ஓவர்ஃப்ளோ ஆகுது. அபரிவிதத்துல நிரம்பி வழியுது. அப்போ நீங்க கடினப்படுறது நல்லதல்ல. இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்றேன், உங்க கடினமான பாதைகள் எல்லாம் அபரிவிதத்துக்கு நேராய் திரும்பட்டும். நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு கடினமான பாதைகள் எல்லாம் இந்த வருஷம் யாரெல்லாம் கடினம்னு சொல்றீங்க, ஈவன் நீங்க எங்க இருந்தாலும் கைகளை மாத்திரம் மேல வைத்துங்க. சொல்லுங்க, இந்த வருஷம் ஓவர்ஃப்ளோ ஆகட்டும். எதுல? அபண்டன்ஸ்ல. மீண்டும் சொல்லுங்க, அபண்டன்ஸா மாறட்டும். அபரிவிதமாய் மாறட்டும். அபரிவிதமாய் மாறட்டும். In Jesus name. In Jesus name. எத்தனை பேர் என் கூட